2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனை இடங்கள்ல போட்டியிட போறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போறாங்க, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். திமுகவை பொறுத்தவரையில அதிக இடங்கள்ல போட்டியிடணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக 188 இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க. அதுல 173 இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடைய வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க. 15 இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாங்க. இப்ப திமுகவை பொறுத்தவரையில 173 இடங்கள்ல போட்டியிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல அவங்க 125 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள் அப்படின்றதையும் நம்மளால கவனிக்க முடியும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில யாரெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டு இருந்தாங்களோ அவங்கள பாத்தீங்க அப்படின்னா 15 இடங்கள்ல போட்டியிட்டு வெறும் 8 இடங்கள்ல மட்டும்தான் அவர்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் நீங்க ஓவர் டேலி பாத்தீங்கன்னா 133 இடங்கள் அப்படின்னு வரும். அதாவது உதயசூரியன் சின்னத்துல திமுக வெற்றி பெற்ற இடங்கள் அப்படின்றது 133 இடங்கள் அப்படின்றது நமக்கு வரும். அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரையில 46 இடங்கள்ல போட்டியிட்டு 26 இடங்கள்ல அவர்களுடைய வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்றதையும் ஒரு ரிமைண்டருக்காக நம்ம பார்த்துருவோம். அதற்கு பிறகு இந்த தேர்தலில் எத்தனை இடங்கள்ல திமுக போட்டியிட விரும்புகிறது, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பின்னாடி பேசலாம். கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்தவரையில 25 இடங்கள்ல போட்டியிட்டு 18 இடங்கள்ல வெற்றியை பதிவு செய்திருந்தார்கள். இந்த முறை 28 இடங்கள் அவர்களுக்கு ஃபார்முலா அஃபீஷியலாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில 6 இடங்கள்ல போட்டியிட்டு 4 இடங்கள்ல வெற்றி பதிவு செய்திருந்தார்கள். ஸோ இந்த முறை அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 8 இடங்கள் வரை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கட்சிகளுக்குமே பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் ஒதுக்கியிருந்தாங்க. அவங்க 4 இடங்கள்ல தோல்வி அடைந்து வெறும் 2 இடங்கள் மட்டுமே அவர்களுடைய வெற்றியை பதிவு செய்தார்கள் அப்படின்றத கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 6 இடங்கள்ல போட்டிட்டு 2 தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 6 இடங்கள்ல போட்டிட்டு 2 மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த முறை 4 இடங்கள் கொடுப்பதற்கான ஒரு பிளானை திமுக வைத்திருப்பதாக சொல்றாங்க. கடந்த முறை 6 இடங்கள் கொடுத்தாங்களே, அப்ப இந்த முறை 4 இடங்கள் கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. இதுல என்ன டீலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் வெற்றி எளிதாக கிடைக்குமோ அந்த மாதிரியான தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி நாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுப்போம் அப்படின்றது திமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கு. அப்போ உங்களுக்கு அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அதிகமா இருக்கும். எத்தனை தொகுதிகளில் நீங்க போட்டிடுறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்க 4 தொகுதிகளில் போட்டிட்டாலும் 4 தொகுதியிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் அமைத்து நாங்க தருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அவர்களுடைய தொகுதி பேரத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட முடியுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் பொறுத்தவரையில 3 தொகுதிகள் போன முறை போட்டிட்டு 3லையுமே அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த முறை அவர்களுக்கு 2 இடங்கள்ல போட்டியிட போவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 15 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சிகள் நின்னாங்கன்னா, அப்படி நின்ன கட்சிகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது 7ஆக இருந்தது. இப்ப அவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்ற விவரங்களையும் நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப மதிமுகவை பொறுத்தவரையில கடந்த முறை அவர்கள் 6 இடங்கள்ல நின்னாங்க. 6 இடங்களுமே உதயசூரியன் சின்னத்திலே நின்னாங்க. இந்த முறை பாத்தீங்க அப்படின்னா அவங்க எங்களுடைய தீப்பெட்டி சின்னத்துல நாங்க நிக்க விரும்புறோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருப்பதாக சொல்றாங்க. ஸோ இதற்கு திமுக போட்ட கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்க தனிச்சின்னத்துல நிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய தொகுதிகளை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதனால மதிமுகவுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவும் தனிச்சின்னத்துல அவங்க விருப்பப்பட்டபடி நிற்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. ஸோ அதனால அவங்களுக்கு இந்த 6 இடங்கள் அப்படின்றது கிடையாது. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி போன முறை 3 இடங்கள்ல நின்னாங்க. அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. கொங்கு ஈஸ்வரன் மட்டும்தான் வெற்றி பெற்றார். ஸோ இந்த முறை அவர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹருல்லா அவருக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போவதாக சொல்றாங்க. ஏன்னா கடந்த முறை 2 தொகுதிகளில் போட்டிட்டு 2 தொகுதிகளிலுமே அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்றத பார்த்தோம். அவங்க உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அதற்கு பிறகு தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகனுடைய கட்சி, அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன முறை 1 இடங்கள் வேல்முருகனுக்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தார், பண்ருட்டி தொகுதியில். இந்த முறை அவர் 2 தொகுதிகள் வேண்டும் என்று டிமாண்ட் செய்வதாக சொல்லப்படுகிறது. அவருக்கு 2 தொகுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ இந்த முறை வந்து பண்ருட்டி இல்லாமல் நெய்வேலி அல்லது தருமபுரி, சேலம் இந்த பகுதிகளில் வந்து ஒட்டுமொத்தமாக 2 தொகுதிகள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றது அவருடைய டிமாண்டாக இருக்குது. ஸோ அப்புறம் அதற்கு பிறகு ஆதி தமிழர் பேரவை அவர்கள் வந்து கடந்த முறை ஒரு தொகுதியில் போட்டியிட்டாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போன முறை வந்து அவங்க ஒரு தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட அவர்கள் வெற்றி பெறவில்லை அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மக்கள் விடுதலை கட்சி அவர்களும் வந்து போன முறை ஒரு தொகுதியில் போட்டியிட்டாங்க, ஆனால் வெற்றி பெறவில்லை. மீண்டும் அவர்களுக்கு ஒரு தொகுதி அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆடானா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திமுகவில் ஒரு சில கட்சிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தமிமுன் அன்சாரியுடைய மனிதநேய ஜனநாயக பேரவை ஒரு இடம் அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தனியரசினுடைய கொங்கு இளைஞர் பேரவை அந்த கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் முக்குளத்தோர் புலிப்படை கருணாசுடைய கட்சி, ஸோ அதற்கு வந்து ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. அப்புறம் புதிய திராவிடர் கழகம் அந்த கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. எஸ்டிபிஐ அந்த கட்சிக்கும் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இப்படி 14 இடங்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு 14 தொகுதிகள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தொகுதிகள்லேருந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து திமுகவை பொறுத்தவரையில் போன முறை மாதிரி 188 தொகுதிகளில் போட்டியிட முடியுமா, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக பாஸ் பண்ணி கூட நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில் நம்ம வந்து கணக்கின் அடிப்படையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த முறை வந்து 162 இடங்களில் மட்டும்தான் அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியும். அதாவது அவர்களுடைய திமுக வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட முடியும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 176 இடங்கள் வரும். இப்போ +14 போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 162 + 14 போட்டிங்க அப்படின்னா 176 அப்படின்றது உங்களுக்கு கணக்குகளாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த முறை 28 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 4 இடங்களில் போட்டியிட போகிறாங்க. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 இடங்களில் போட்டியிட போவதாக சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுத்தவரையில் 8 இடங்களில் போட்டியிட போகிறதா சொல்கிறாங்க. ஐயுஎம்எலுக்கு வந்து மீண்டும் 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரையில் 6 இடங்கள் +1 ராஜ்யசபா அப்படின்றது தான் அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது 6 இடங்கள் வந்து தேமுதிக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையில் 2 இடங்களில் போட்டியிட போவதாக சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதிமுகவை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன முறை அவங்க வந்து ரைசிங் சன் சிம்பிளில் நின்னாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. இந்த முறை அவர்களுக்கென்று தனி சின்னம் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த சின்னத்தில் அவங்க போட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 58 தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகளுக்குன்னு திமுக வந்து ஒதுக்கீடு செய்வதற்கான சூழல் அப்படின்றது உருவாகி இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 162 அப்படின்றது திமுக தன்னுடைய வேட்பாளர்களை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட செய்வது அப்படின்றது ஒன்று. 2வது 58 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கீடு செய்வது, அது 58 தொகுதிகள் வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விரும்பக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படின்னு 14. ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 234 வரும். 162 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுவது, 58 தொகுதிகளில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவது, 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட விரும்புவது அப்படின்னு நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 234 தொகுதிகள் வரும். திமுகவை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷனை அவங்க வந்து சாதாரண முறையில் அணுகலை. திமுகவை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஈஸி கேக் வாக் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் 26 கட்சிகளை வந்து கூட்டணி கட்சிகளாக அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். இதில் 20 கட்சிகளுக்கு வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லாத்தையுமே பற்றி பேசியிருக்கேன். இதில் எங்கெங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அந்த இடங்களில் வந்து திமுக தன்னுடைய கேண்டிடேட்டை போடணும் அப்படின்றதுல அவங்க வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா எந்தெந்த கட்சிகள்லாம் அதிகமான இடங்கள் கேட்குறார்களோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்றதையும் திமுக அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி பங்கீடு குழுலாம் அமைச்சிருக்காங்க. இந்த தொகுதி பங்கீடு குழுவில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே வந்து டேட்டா பேஸாக வந்து அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டா காமிச்சு இப்படி தான் உங்களுடைய 2021 வெற்றி அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கடந்த 4.5 வருடங்களில் உங்களுடைய கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத அவங்க திமுக எடுத்த இன்டர்னல் சர்வே மூலமாக
அவர்களுக்கு கிடைத்த அந்த ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த தொகுதி பங்கீடே அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பியூர்லி ஆன் டேட்டா நம்பர்ஸை வச்சு தான் வந்து திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திமுகவை பொறுத்தவரையில் எங்கெங்கெல்லாம் கூட்டணி கட்சிகள் பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து திமுக வேட்பாளர்கள் இருக்கணும் அப்படின்றது அவர்களுடைய முடிவாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம கேள்விப்பட முடியுது. இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து திமுக எத்தனை இடங்களில் போட்டியிட போகிறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ண போகிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த கட்சிகள் வந்து திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்க போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். திமுகவுடைய தொகுதி பங்கீடு அப்படின்றது நியாயமான முறையில் அவங்க நடத்துகிறாங்களா, இல்லை எப்படி நீங்கள் இந்த தொகுதி பங்கீடு முறையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.